ஒரு வழக்கை தனித்து விசாரித்து கண்டுபிடித்த பெண் பற்றி இங்கு காணலாம். 2012 பிப்ரவரியில் அன்று இரவு கொல்கத்தாவின் பார்க் தெருவில் ஓடும் காரில் தான் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒரு பெண் உலகிற்கு கூச்சலிட்ட போது அவளை சுற்றியுள்ளவர்கள் சந்தேகப்பட்டனர். அவள் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண். குறைந்த உடை அணிந்திருந்தாள். நள்ளிரவில் ஒரு பாருக்குச் சென்றிருந்தாள். அதனால் சமூகம் எதையும் நம்ப முடியாதது போல் இருந்தது. இதை ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை, அரசாங்கத்தை அவமானப்படுத்த ஒரு நாடகம் என்று கூறினார்கள். நீதியை உறுதி செய்ய வேண்டிய அரசாங்கம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு கேடயத்தை வழங்கும்போது எந்த காவல்துறை அதிகாரி அவர்களை எதிர்த்து உண்மையை தேடுவார்? இயற்கையாகவே வழக்கு கோப்புகள் குப்பை தொட்டியில் விழும் என்று அனைவரும் நினைத்தார்கள். இருப்பினும் அந்த பெண் நீதி கேட்டு தமயந்தி சென் என்ற காவல்துறை அதிகாரியிடம் அழுது கொண்டே வந்தார். கொல்கத்தா காவல்துறையின் முதல் பெண் இணை ஆணையர் அந்த அதிகாரி தனது அதிகாரத்தின் சக்தியை விட அவமானப்படுத்தப்பட்ட பெண்ணின் கண்ணீரையே அதிகமாக மதிப்பிட்டார். இந்த வழக்கை நிரூபிக்காதே என்ற கண்ணுக்கு தெரியாத உத்தரவுகளுக்கு தமயந்தி அடைபணியவில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் வழக்கை விசாரித்தார். சிசிடிவி காட்சிகள் ஒவ்வொன்றாக ஆராயப்பட்டன. அனைத்து சந்தேக நபர்களும் விசாரிக்கப்பட்டனர். வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. இதற்கிடையில் அமைச்சர்களின் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அவர் பின்வாங்கவில்லை. இறுதியாக முதலமைச்சரே நாடகம் என்று அழைத்த வழக்கில் உண்மையான குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் அவர் நீதியின் முன் நிறுத்தினார். இது பாலியல் வன்கொடுமை என்பதை அவர் நீதிமன்றத்தில் தெளிவான ஆதாரங்களுடன் நிரூபித்தார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனையும் அளித்தார். அன்று நாடு முழுவதும் தமயந்தியை பாராட்டியது. பாதிக்கப்பட்ட பெண் அவளை பெண் புலி என்று அழைத்தார். ஆனால் இந்த சம்பவத்துடன் அவள் அதிகாரிகளின் எதிரி. அவர்கள் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை உடனடியாக வழங்கப்பட்டது. வழக்கு நிரூபிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் தமயந்தி கொல்கத்தாவின் குற்றப்பிரிவு தலைவராக இருந்து நீக்கப்பட்டார். அந்த தண்டனை மாற்றம் பராக்பூரில் உள்ள ஒரு பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் அவர்கள் டார்ஜிலிங் மற்றும் பிற முக்கியமற்ற நிர்வாக பதவிகளுக்கு மாற்றப்பட்டனர். கொல்கத்தா தமயந்தி என்ற பெயரை மறந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு வங்காளத்தில் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் மீண்டும் அதிகரித்த போது கல்கத்தா உயர் நீதிமன்றமே இறுதியாக காவல்துறையினரிடம் கேட்டது, தமயந்தி சென் ஐபிஎஸ் எங்கே? அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாக மற்றும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரி இந்த வழக்குகளை நேர்மையாக ஆராய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது இனிமையான பழிவாங்கும் செயலாகும். அவளை அடக்க முயன்றவர்களுக்கு ஒரு பதில். காக்கியின் அளவு தோள்களில் உள்ள நட்சத்திரங்களில் இல்லை, ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நேர்மையில் உள்ளது என்பதை நிரூபித்த ஒரு தருணம். இன்று கூட கொல்கத்தாவின் பெண்களுக்கு அவள் ஒரு போலீஸ் அதிகாரி மட்டுமல்ல, இருளில் வழிகாட்டும் ஒளி. யாரும் தன்னுடன் இல்லாவிட்டாலும் உண்மை தன்னுடன் இருந்தால் யாரையும் தோற்கடிக்க முடியும் என்பதை காட்டிய பெண் புலி தமயந்தி சென்.